ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களோட டே பை டே விலாக் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு போரிங்காவோ இல்லை டைம் பாஸிங்காவோ இருக்காது. நாங்கள் டெய்லி பண்ண போகிற சர்வீஸ் இன்ஸ்டாலேஷன் ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து இங்கே தான். இங்கே ஒரு 4 கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட்டு தான் சொன்னாங்க. ஆல்ரெடி நம்ம டீம் போயிட்டாங்க. பட் இதுதான் ஓகே. அந்த ரோட்டு மேலே கோவில், அதுக்கு மேலே இதுதான் வந்து லேண்ட்மார்க் சொல்லியிருந்தாங்க. இந்த கோவில் தான். இங்கே தான் நம்மளோட ஆஃபீஸ் பைக்குமே இங்கே தாங்க நிற்கிது. ஓகே, இது பக்கத்தில் தான் நம்மளோட சைட் இருக்குது. பட் ஆனால் எங்கன்னு தெரியல. எஸ், இங்கே தான் வந்து நம்மளோட ட்ரில்லிங் மிஷின் சவுண்டு வந்து இங்கே தான் கேட்குது. ஸோ இந்த பில்டிங்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இங்கே தான் மேலே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சவுண்டு கேட்குது. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க்கு. நான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எஸ், இங்கே தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஓகே, இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் மட்டும் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஸ்டெப்ஸு கீழே பார்க்குற மாதிரி. கீழே வந்து 2 ரூம் இருக்குது. ஸோ அந்த 2 ரூமும் தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேமரா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு கேமரா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே போகிறோம். கைஸ், இப்போ வந்து இங்கே இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வேணும். ப்ளஸ் வந்து அங்கிட்டிருந்து யார் வராங்க, இல்லை இங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, ஸோ இந்த ஏரியா சிங்கெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஒரு கேமரா கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இங்கே தான் கேமரா வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வச்சுக்கலாம் கேமரா. இதில் வச்சா தான் நமக்கு இந்த என்ட்ரன்ஸ் ப்ளஸ் இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து கேபிள் எப்படி எடுத்துகிட்டு வரதுங்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இப்போ இந்த சைட் பாருங்களேன், இப்போ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வந்துட முடியும். பட் ஆனால் இங்கேருந்து இந்த சைட் கொண்டு போகணும் இல்லையா? ஸோ இது 2 இடையில கேப் இருக்கு பாருங்க. ஸோ இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொடி காயப்பட்டிருக்காங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த கேபிள்லையுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கொடிக்கும் போது நினச்சி கேபிள் துணி வந்து காயப்பட்டுருவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி நம்ம காம்பவுண்ட் இருப்பாங்க, இந்த காம்பவுண்ட் வழியவே அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்து மேலே ஏற்ற போகிறோம். ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பசங்க வந்து எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கஸ்டமரை வச்சு பேசி அவங்களுக்கு எந்தெந்த ஏரியா கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து கேமரா வைக்க போகிறாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அவங்க எல்லாமே ஓகே தான். இது மட்டும் பசங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்படி ஓப்பனில் கேபிள் போகுது இல்லையா, போகிறது வந்து கண்டிப்பாக வந்து எப்போவுமே வந்து பிரச்சனை தான். ஏன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக துணியெல்லாம் அதில் காயப்பட்டுருவாங்க. ஸோ அதனால் ஆனால் வந்து இப்படி அவங்க யோசிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டே இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் வந்து கேபிள் வந்து ஜாஸ்தியாக போகும். நம்ம வந்து அவங்களுக்கு எஸ்டிமேஷன் என்ன கொடுத்தோம் அப்படின்னா, வெறும் 60 மீட்டர் தான் எஸ்டிமேஷனே கொடுத்துருக்கோம் கேபிள், 4 கேமரா அப்படிங்கிறதுனால. பட் இங்கே சைட்டு பொறுத்து மாறும், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர்னால் பிரச்சனை இல்லை. பட் இப்படி நம்ம காம்பவுண்ட் வழியே எடுத்துகிட்டு வந்து மேலே ஏற்றுறோம் அப்படின்னா, இதுக்கு மட்டுமே கம்பல்சரி எப்படி பார்த்தாலும் ஒரு 50 மீட்டர் கிட்ட தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் போகுது. பட் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சிசிடிவிங்கிறது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இதிலலாம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இதை கஸ்டமர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன ஒரு நம்ம கொடுத்ததுலேருந்து கண்டிப்பாக ஒரு 30 to 40 மீட்டர் கொஞ்சம் எக்ஸஸாக வரும். பட் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும். நம்ம அதில் என்ன கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம் அதை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. இந்த காஸ்ட் கட்டிங்லாம் வந்து இதில் நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் வந்து இதில் நம்ம எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சுவலி இது வந்து இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற ஒரு சைட்டு. இன்னொரு சைட்டு இருக்குது. இது முடிச்சு நம்ம அங்கே போகணும். இது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால டக்குன்னு பிளான் பண்ணிட்டோம். ஃபைனலாக பசங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லா கேமராத்தையும் வந்து ஒரு வாட்டி ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து, ஏன்னா இன்னொரு சைட்டு நமக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது. ஸோ எப்படா முடியும், இந்த 4 கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவனுங்க வந்து ஏன்னா எல்லாம் டெய்லி வந்து அர்ஜென்ட் போயிட்டுருக்கா. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஒரு ஹாஃப் டே ஆகிடும் அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஓகேடா, நீங்கள் பொறுமையாக முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அப்படியே ஆன் த வேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ் போகிற வழியில் தான் இருக்குது. ஆஃபீஸில் வேறு ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி பிடி ட்ரைனிங்காக வந்திருந்தாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட்டு கிளாஸ். ஆல்ரெடி வந்து 1 வீக்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களே வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன மாதிரி போயிட்டுருக்கு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அப்படியே ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்த சைட் போகலாம். சார், கிளாஸ்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அவர் வந்து, சார் நல்லா ஸ்மூத்தாக போகுது, ஆனால் வந்து இன்னும் வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி வேறு லாஸ்ட்டு கிளாஸா, சார் எந்த டவுட்டோடு நீங்கள் போகக்கூடாது, ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம்
வெளியில் வேறு செம்ம வெயில். ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் ஏசியில் உட்காந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன டவுட் இருக்குது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாத்தையுமே ரீகால் பண்ணோம். ஆல்ரெடி எல்லாமே பார்த்தது தான். அதை வந்து நமக்கு ட்ரபிள் ஷூட்டிங் மாதிரி அவருக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு, ஸோ கிளாஸை வந்து வெற்றிகரமாக முடித்து அவரை வந்து சாட்டிஸ்ஃபைடாக அனுப்பி வச்சாச்சு. அடுத்து லஞ்ச் முடிச்சுட்டு ஓகே அப்புறம் அடுத்த சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், அடுத்த சைட் வந்து நம்ம யார்டு போயிட்டுருக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டோம்ல ஒர்க் போயிட்டுருக்குன்னு. நாளைக்கு அங்கே இருந்து இனாகரேஷன். ஆனால் இன்னும் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணல, அவங்களே பண்ணல. ஒரு 50% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அவங்களும் பண்ண நம்மளும் அப்படியே பேரலாக பண்ணிகிட்டே வரோம். பட் நாளைக்கு இனாகரேஷன் பண்ண வரைக்கும் போதும், ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வந்து நாங்களும் முடித்த வரைக்கும் நீங்களும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு அவங்களும் அர்ஜென்ட்டு. இன்றைக்கி மார்னிங் தான் கால் பண்ணாங்க. அந்த சைட் நம்ம மார்னிங் பண்ண சைட்டுக்கு வந்து கொரியர் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. கொரியர் இன்னும் வரல. கொரியர் இன்னும் வரல. ஸோ வந்து அதனால் அந்த இதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூனே ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்தாச்சுங்க. ரோடெலாம் போட்டாங்க. முன்னாடியில் எப்படி இருந்துச்சு? குண்டும் குழியுமா இருந்துச்சா? நாளைக்கு இனாகரேஷன் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் இருக்குமா? பயங்கரமாக ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நம்ம டீம் அங்கே இருக்காங்க உள்ள. வண்டி போகாதோ. ஆக்சுவலி இங்கே தான் செட்டப் வைக்கணும். இதுதான் வந்து ஆஃபீஸ் ரூமு. ஆனால் வந்து இன்னும் ரெடி ஆகலை. இப்போதைக்கு நாளைக்கு அங்கே ஓப்பன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சிசிடிவி வந்து ஸ்ட்ரீம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பக்கத்தில் ஏதாவது டெம்பரவரியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ தாங்க சைட்டுக்குள்ளே வரேன். டீம் வந்துட்டாங்க ஆல்ரெடி, வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் இங்கே சொல்லியிருப்பாங்களா, பட் ஆனால் இதை பார்த்தா ரெஸ்ட் ரூம் மாதிரியில் இருக்குது. முன்னாடி வந்து நம்ம டெம்பரவரியாக பின்னாடி தான் வச்சுருந்தோம், ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு. இப்போவும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்களா? இல்லையே, இங்கே எதுவும் காணோம். பட் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஓகே கைஸ், அதாவது எங்கே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஹலோ, ஆக்சுவலி இந்த கார்னர் ஃபுல்லாகவே ஷெட் வருதுங்க. இங்கேயும் வந்து டூ வீலருக்கு பார்க்கிங்காக ஷெட் ரெடி பண்ண போகிறாங்க. அதனால தான் அந்த ஃபுல்லாக வந்து அந்த ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஸோ அங்கேயே ஷெட் வருது. பட் இன்னும் இங்கே ஸ்டார்ட் பண்ணலை. மற்றபடி எல்லாமே அந்த கிரவுண்டெல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். பட் ஆனால் இன்னும் நிறையா ஒர்க் இருக்குது. இப்போ வந்து ஒரு 50% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இன்னும் ஆஃபீஸ் ரூமே ரெடி ஆகலை. ஆனால் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்னு அவங்க வந்து நாளைக்கு இனாகரேஷன் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி நல்ல நாள் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து சிசிடிவி எங்களுக்கு லைவ் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, நம்ம முடிச்சாச்சு. ஏன்னா அவங்க பண்ண வரைக்கும் ஒர்க்கு நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இந்த சைடு இருக்கிற எல்லா போஸ்ட்லேயுமே நம்ம ஆல்ரெடி லைவ் போயிட்டு தான் இருக்குது. இங்கே இருக்கா? ஸோ இந்த போஸ்ட், ஸோ இங்கே இந்த போஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி லைவ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு வந்து நம்ம லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம்ல இந்த ஷெட்டுக்குள்ளே, ஸோ அதுதான் இப்போ கேபிள் மட்டும் அன்றைக்கி லே பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து அதான் நமக்கு நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடனே செய்யணும். எல்லாம் எமர்ஜென்சி அர்ஜென்ட்டு அப்படி தான் வருது. இன்றைக்கி மார்னிங் சைட்டும் நேற்று நைட்டு தான் வந்துச்சு. நைட்டு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் எனக்கு மார்னிங் உடனே வேணும் அப்படின்னு. ஆனால் அது வந்து கொரியர் சொதப்பிடுச்சு. கேபிள் லே பண்ணியாச்சு, பாக்ஸ் போட்டாச்சு, ரேக் போட்டாச்சு. ஆனால் இன்னும் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணல. கொரியர் வந்து ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ உடனே டக்குனு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நம்ம டைரக்ஷன் மாற்றி வச்சுருக்கடா. இதுதான் இங்கிட்டு போகணும், அது இங்கிட்டு வரணும். இல்லைடா, இப்போ அங்கேருந்து வர்றதுக்கு அங்கே இருக்க நம்ம வச்சுருக்கோமா? இது ரெண்டும் இந்த சைடு. ஆமாம், இது மற்றதெல்லாம் இந்த டைரெக்ஷன். அப்போனா இந்த இடம் கேப் ஆகிடும்ல உனக்கு. இப்போ இது இங்கிட்டு போகுது, இது இங்கிட்டு போகுதுன்னா இந்த இடம் கேப் ஆகிடுமே. இது ரெண்டும் இந்த டைரெக்ஷனு, மற்றதெல்லாம் இந்த டைரெக்ஷன் பார்க்கணும். அப்போ தானே ஃபாலோபில் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை மட்டும் திருப்பிக்கோங்க, அவ்வளோதானே. இப்போ இது வச்சுருக்கலடா, ஆனால் இடிக்குமான்னு அது இடிக்காதுல்ல. இப்போ அந்த இது கரெக்டாக தான் இருக்குது. நீ இப்படி திருப்பினா இந்த சைடு வந்துடும்.
இது மட்டும் திருப்பும் போது அந்த பீமில் இடிக்குமான்னு பார்க்கணும். இருக்குல்ல, அப்புறம் இந்த டைரெக்ஷன் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு என்ன டாஸ்க்னா, அதை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம செட்டப்பை வந்து அப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் ஆனால் எங்கே வச்சு அப் பண்ணுறது, அதுதான் வந்து பெரிய டாஸ்க்கு. நம்ம முன்னாடி இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல தான் ரேக் வச்சு டெம்பரவரியாக பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே தான் வந்து பவர் இருந்துச்சு, இந்த இடத்துல தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த ஆஃபீஸ் ரூம் ரெடி பண்ணாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே தான் நம்ம வைக்கிற மாதிரி அடுத்த பிளான் இருந்துச்சு. நம்ம கேபிள் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ முன்னாடி இது நம்ம கேபிள் தான். ஸோ நம்மளோட அப்ளிங் கேபிள் தான் இது இருக்குது. இப்போ என்னென்னா இங்கேயே வச்சிடலாமா? மழை பெஞ்சால் தான் கொஞ்சம் பிரச்சனை. மழை பெய்யனா இந்த டைமில் மழை வராது, அடிக்கிறவே இல்லை. ஆனால் நம்ம வைக்கிறப்ப கண்டிப்பாக மழை வரும். சரி, ஓகே, வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல தான் பவர் இருக்குது, இங்கே தான் வச்சாகணும். இந்த இடத்துல பிளான் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரேக் வந்து ஜேசிபியில் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் அதுக்குள்ளே ஃபுல்லாக வராது ஜேசிபி. அதுக்கு மேலே நம்ம தான் தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பெரிய ரேக்கு பார்க்கலாம். அங்கே இருக்கா பாருங்கள் சுவிட்ச். தூக்கிடலாமாடா 2 பேர்? தூக்கிடலாமா? அவனே கூப்பிடுவா? அது தெரியலையே, ட்ரை பண்ண. வெயிட் ரொம்ப இருக்கா? ஆ, பார்த்து கீழே பெண்ட் ஆகிடாம அப்படி தூக்காதீங்க. ஆ, அதான் அங்கே தான் போகணும். இதுக்கு மேலே வண்டி போகாதுல்ல, தூக்கிட்டு தான் போகணும். ஆ, வெயிட் இல்லையா? வெயிட் இல்லையாடா? சரி வாங்க, அப்படியே எடுத்துருங்க. அப்படியே எடுத்து அண்ணா இங்கிட்ட வாங்க, கொஞ்சம் விலைக்குங்க. இப்படி இந்த வாரத்தில் வச்சுருங்களா? ஆனால் நமக்கு பவர் வேணுமே. நமக்கே நீ, ஆமாம், நீ அப்படியே அந்த சைடு வர தம்பி. அப்படியே வைங்க, ரொம்ப ஓட்ட வேணாம், அப்படியே வச்சுருங்க. ஆ, ஓகே. நம்ம ஐட்டம் உள்ளே இருக்கா? ஆ, ஓகேண்ணா. கீழேடா எனக்கு கருங்குமுன்னு இருக்கா? ஆமாங்க, மணி 7 ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஒர்க் இருக்குது. இப்போ தான் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் கேமரா வந்து அப் பண்ணணும். இன்னும் லூப்பிங் கேபிள் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க சடனாக இன்றைக்கி சொல்லுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா இந்த சைட் நம்ம வந்து 1 மாதமாச்சு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்களும் இப்போ தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ அவங்க 1 by 1 முடிக்க நம்மளும் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் நாளைக்கு ஓப்பனிங் இனாக்ரேஷன்றாங்க. பட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இன்றைக்கி மார்னிங் தான் சொன்னாங்க. ஆல்ரெடி வேறு நம்ம 2 இடத்துல கமிட் ஆகிட்டோம். அதுவும் அர்ஜென்ட் ஒர்க்கு. ஏதோ இன்றைக்கி வந்து கொரியர் சம்பவம் பண்ணதுனால இவங்களுக்கு ஒரு நல்லதாக போச்சு. அதனால் ஆஃப்டர்நூன் இங்கே வந்துவிட்டோம். நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தானே. அதாவது அவங்களுக்கு சிசிடிவி போடணுங்கிற ஐடியாலாம் இருக்கும். ஆனால் வந்து வெயிட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் சம்பவம் நடக்கட்டும், இல்லை ஏதாவது சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த பண்ணணுங்கிற முடிவு எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. சம்பவம் ஏதாவது நடந்ததுக்கப்புறம் பண்ணிடணும்டா அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணலாம்ல, எங்களுக்கும் டைம் இருக்கும், ஃப்ரீயாக சூப்பராக பண்ணலாம். ஸோ எல்லாமே அர்ஜென்சி. வர்ற எல்லாருமே அர்ஜென்ட் உடனே பண்ணணும். எத்தனை பேருக்கு உடனே பண்ணி கொடுக்க முடியும்? ஸோ வந்து சிசிடிவி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ வந்து பிளான் இருந்துச்சு அப்படின்னா சம்பவம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நம்ம நடக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். we are waiting. இது செவருமே பூசாமல் இருக்கடா தம்பி, நிற்குமா? ஆணி அடிச்சிடுறீங்களா? இல்லைண்ணா ஏன் இல்லை, ஆக்சுவலி ட்ரில் போட்டு பண்ணால் தான் நிற்காதுன்னு நினைக்கிறேன், பூசல இல்லை. ஸோ அதனால் ஆணி அடிச்சுட்டு அதில் மேலே வேணால் போட்டுருங்க. ட்ரில் போடாமல் ஆணி அடிச்சிருங்க. ஆணி அடிச்சுட்டு மேலே மாட்டிடலாம். மாட்டி விட்டலாம். இருக்கும்டா, நிறையா வச்சுருப்பாங்கடா அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம பேக்கில் இருக்குமே ஏதாவது சின்ன 2-3 இல்லை, சுமார் 1.5 இன்ச்சு இருக்கா பாருங்கள். போச்சஸ் குரூப் இதுக்குள்ளே போகாதே. இல்லை, நம்ம இந்த ரேக்கோட ஹோல் போகாது. ஸோ இப்போ இந்த 8 கேமரா இந்த ரேக்கில் கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே இந்த சுவிட்சில் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து அந்த இதுக்கு போகிறதுக்கு அப்ளிங் எங்கேருந்து இதுலேருந்து எடுக்கலாமா, இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது சுவிட்ச் வைக்கிறோமா? அதான் நம்ம எது கேபிள் பக்கமாக இருக்கும், இது பக்கமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பக்கத்தில் வேறு ஏதாவது சுவிட்ச் வைக்கிறோமா அந்த சைடு?
இப்போ இங்கே இந்த சென்டர் போஸ்ட்டில் சுவிட்ச் வைக்கிறோம்ல, இதிலேருந்து அங்கே எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும்? அவங்க இப்போ எலக்ட்ரிக்கல் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அப்படியே அந்த லைன்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே கொண்டு போயிடலாமா, இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது பக்கமாக இருக்குமா? எது பக்கமாக கேபிள் எது கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ரெண்டு ஒன்று தானே. ஸோ அப்போ அதுலேருந்தே அந்த போஸ்ட் வழியாகவே அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாமா உள்ள? ஓகே. ஆமாம், அந்த போஸ்ட்டில் தான் சுவிட்ச் வைக்க போகிறோம். அந்த சுவிட்ச்லேருந்து ஒரு அப்ளிங் வந்து இங்கே இந்த சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் இன்னொரு கேபிள் அங்கேருந்தே அதுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே வந்து 4 கேமரா வைக்கிறோம்ல அந்த போஸ்ட்டில். அப்போ 4 போட்டு ப்ளஸ் 2 போட்டாலும் என்ன சவுண்டு பின்னாடியா? 4 போட்டு வச்சாலுமே 2 அப்ளிங்கு, ஒன்று இங்கே முடிஞ்சிடும், அங்கேருந்து ஒன்று லூப்பிங் முடிஞ்சிடும், இன்னொன்று பத்தாதுல்ல? பத்தாது. ஸோ 8 போட்டு அந்த இடத்துல தேவையில்லை. ஸோ அப்போ இங்கேருந்தே எடுத்துக்கோங்க, இங்கேருந்து எப்படி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகேடா, இதை மட்டும் அப் பண்ணிட்டு வரீங்களா? இதை மட்டும் அப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி அப்டேட் ஓவர். ஸோ இன்னும் வந்து ஒர்க் முடியல, அதான் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். முடிச்சுட்டு அவங்க வரட்டும், நம்ம கிளம்பலாம். அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் போயிட்டு நான் அந்த வீடியோவை எடுத்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும். ஸோ இவ்வளோ சிக்கல், இவ்வளோ ஒர்க்லேயும் வந்து நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி அப்டேட் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு என்னங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பை பாய்.